கடந்த காலங்களில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் ஆளும் கட்சியினர் வெளியிடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் முழுவதும் நேரலை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. தொடர்ந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் சட்டப்பேரவையின் கேள்வி நேரம் கொஸ்டின் ஆர் மற்றும் முதலில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக விவாதங்கள், தீர்மானங்கள் என அனைத்து நிகழ்வுகளும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. இதன் மூலம் பேரவையில் மக்கள் பிரதிநிதிகள் என்ன பேசுகிறார்கள், மக்களின் பிரச்சனைகள் எப்படி விவாதிக்கப்படுகின்றன என்பதை மக்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இதில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பேசுவது மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவது ஒளிபரப்பப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக சட்டப்பேரவையில் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு முதல் முறையாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த ஒளிபரப்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசியதும் அரசை அவர்கள் விமர்சித்ததும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதேபோல் வெளிப்படைத்தன்மையுடன் எந்தெந்த கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள், யாருக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்பதை பொதுமக்கள் அறியும் சூழல் ஏற்பட்டது.